முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். விஜயபாஸ்கர் அது ஒரு கிருமி. அந்த கிருமி வெளியே போய் தொலைச்சிருக்குது அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சாங்க, கொண்டாடினாங்க. சிபிஐ வழக்கு இருக்குதுன்னா இது நேற்று வரைக்கும் ஊழல் சக்தியா இருந்த விஜயபாஸ்கர் இப்ப வந்து அப்படியே புனித யோவானா மாறி போயிடுவாரா? மக்கள் சிரிப்பாங்க, வேற எதுலயும் சிரிப்பாங்க. எழுதி வச்சுக்குங்க, இந்த அதிமுக இயக்கம் ஒருபோதும் அழிஞ்சு போயிடாது. அது ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்திச்சுட்டு இருக்குது. மீண்டு எழும், மீண்டு வரும். இந்த துரோகிங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பன்னி மாதிரி அங்க நின்றுகிட்டு பன்றி கூட்டத்தோட நின்று அங்க நின்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஒரு உரிய முக்கியத்துவம், உரிய பொறுப்பை கொடுத்து தனக்கு பின்னாடி மிதுன் பழனிசாமி தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ங்கிற இதை நோக்கி அவர் நகரணும். இதுல தவறு இருக்கிறதா நினைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர்னு அதுக்குன்னு சொல்ல வரல. அது ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் டிசிஷன். அப்பதான் அந்த கட்சி இருக்க முடியும். இந்த ஊரை ஏமாத்துற மாதிரி வந்து நாங்க கலெக்டிவ் டிசிஷன் உட்காந்து எல்லாம் கூடி பேசி மயரா எடுப்பிக்க முடிவு எந்த கட்சியிலேயே நடக்குது? தொட்ட பெட்டா ரொட்டு மேல கொத்து பரோட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா, கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டு இருந்தவனுங்க. ஏன் சார் அவங்க ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா அவங்க தான் சார் நல்லபடியா இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். நேற்று வரைக்கும் உண்டு கொளுத்த நாய்களா. தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரன் இறப்புக்கு அப்புறம் தான் போய் அதுக்கப்புறம் போய் இணைகிறாங்க சார். சோ அவங்களுக்கு ஏன் சார் அந்த உணர்வு இல்ல? விபச்சார பசங்களா அந்த மகேந்திரன் கூட்ட செருப்பு தொட்டு கும்பிடுங்க, அப்பயாவது உங்களுக்கு உணர்ச்சி வருமானு பார்க்கலாம். ஒரு தேண்டா டே அவன் ஏதாவது அந்த கட்சியை சம்பாரிச்சிருப்பானடா, பூ கட்டிட்டு இருந்தான்டா. நாளிதழ்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். நாளை வணக்கம். சொல்லுங்க சார். அதிமுகவுல சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். இது இக்கட்டான சூழ்நிலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக வந்து எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில வெளியில போறது எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகவுல சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அது ஒரு கிருமி. அந்த கிருமி வெளியே போய் தொலைச்சிருக்குது அப்படின்னு பாருங்க. அந்த பக்கம் எல்லாம் கட்சி விட்டு விலகுன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சாங்க, கொண்டாடினாங்க. கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு கொரோனா காலத்துல கூட கொள்ளையடிச்சு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு இப்ப அடுத்த பொழப்புக்கு அடுத்த பக்கம் முந்தாணி விரிக்கிறதுக்கு போறான். இதுக்கு வந்து மானம் கட்டவன். நீங்களாம் ஒரு படிச்சவன் டாக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த அம்மா உன்னெல்லாம் இது பண்ணுச்சு. அந்த அம்மா சமாதியில எத்தனை தடவை அப்போ நீங்க பண்ற துரோகத்தெல்லாம் பார்த்துட்டு புரண்டு புரண்டு படுத்திருக்கோம். இப்படிப்பட்டவனுங்களே நம்ம எல்லாம் வளர்த்தோம் அப்படின்னு. இங்க ஒரு குடிகாரன் எங்க போறதுன்னு தெரியாம அத்தாந்தத்துல தொங்குறான். நீ வந்து மொத்தமா இது பண்ணிட்டு சிபிஐ வழக்கு இருக்குதுன்னா இப்ப போய் அங்க சேர்ந்த உடனே பனையூர்ல பங்கு தந்தை இவர் மேல புனித தண்ணி தெளிச்சு இது நேற்று வரைக்கும் ஊழல் சக்தியா இருந்த விஜயபாஸ்கர் இப்ப வந்து அப்படியே புனித யோவானா மாறி போயிடுவாரா? மக்கள் சிரிப்பாங்க, வேற எதுலயும் சிரிப்பாங்க. இன்னும் என்னதான் வேணும்? குவாரி நடத்துறான், ஒரு 50-60 குவாரி இருக்கு. அவன் பேருக்கு தான் டாக்டர். அவன் வசூல் ராஜா MBBS 50-60 குவாரி நடத்துறான். அதுல அடிக்கிறான். அவனுக்கு பக்கமே விராலிமலை பக்கம் எல்லாம் கொள்ளை அடிக்கிறான். அது இல்லாம வேற தொழில் நடத்துறான். இதையெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு, வயிற்று பொழப்புக்கு, இது பண்றதுக்கு, அரசியல் பொழப்புக்கு இவன் வந்து சோரம் போறான். முந்தான அடுத்த பக்கம் விதிக்கிறதுக்கு போறான். அதுக்கு மன வலியோட போறானா இவன். இவனுக்கு ஓட்டு போட்டவங்க தான் சார் எல்லாம் பிபி ஏறி போய் கிடப்பாங்க. விராலிமலை மக்கள் இவனை அதிமுக அம்மாவோட கட்சியில இருந்தாங்க அப்படின்னு பார்த்து இவனுக்கு ஓட்டு போட்டாங்களே, அவங்க தான் சார் மன வலியோட அவங்க இருப்பாங்க. போறதுக்கு டைலாக் என்னடா, போறேன் ஜோரம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அங்க போ, அந்த பின்னாடி விக்கெட் கேட்டு பனையூர்ல திறப்பாங்க. பன்னி கூட்டத்தெல்லாம் உள்ள சேர்த்துறதுக்குன்னு அடிச்சு குடி போயிடுறான். முன்னாடியே போயிரு. லேட்டா போனீங்கன்னா ஒன்னா இடிச்சு சொல்லிட்டு நிப்பானுங்க. இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே கதவு திறக்கும். காலையிலேயே போய் இந்த அமெரிக்கன் எம்பசில போய் இது வாங்குறதுக்கு நிப்பானுங்க பாரு. அந்த மாதிரி பொட்டி பொடிக்கையோட இன்னைக்கே போய் அங்க போய் முன்னாடி இடம் பிடிச்சிக்க. அந்த டிச் இருக்கும், அந்த டிச்சை தாண்டி அந்த கேட்டை திறந்தோடனே பன்னி கூட்டம் எல்லாம் உள்ள புகுந்து ஓடணும். இன்னைக்கே அவனை போக சொல்லுங்க. உங்க குழந்தை, அருமையான குழந்தை, நான் போன தடவை பார்த்தேன். விட்டு விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகிட்ட போய் கேள்றான். மானங்கட்ட துப்பு கட்டவன இந்த மாதிரி அப்பா வந்து அந்தர் பெல்ட்டி அடிச்சு நல்லா கோடி கோடியா சுட்டிட்டு 1000-10,000 கோடி சுட்டிக்கிட்டு வசூல் ராஜா வேலை பண்றதுக்கு போய் விஜய் பின்னாடி போய் நேற்று வரைக்கும் போஸ்ட் இது கோந்து தடவி போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க பின்னாடி வால் பிடிக்க போறேன்னு கேளு. உன் புள்ள காரி அப்படின்னு உன் மூஞ்சில துப்போம். இதுக்கு ஒரு பொழப்பு தேவையாடா? உனக்குலாம் என்ன வேணும்? நீ அடிச்ச கொள்ளைக்கு ஆஸ்பத்திரி வச்சிருக்கல விராலிமலையில, அதுல இலவச வைத்தியம் பார்த்தீங்கன்னா நீ சாவர வரைக்கும் வைத்தியம் பார்க்கலாம். அப்படி பார்த்து மக்களை காப்பாத்துறா. போய் இவன் தாவேக்காவுக்கு போறானா, மக்கள் பணியா அதுல வேற வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறான்.
அதான் சார் இந்த அதிமுகவுல இருக்கிறவனுங்க தான் கொள்கையும் கிடையாது, உண்டு கொளுத்தவனுங்க. இப்ப அடுத்த இதை தேடி போறானுங்க. எழுதி வச்சுக்குங்க, இந்த அதிமுக இயக்கம் ஒருபோதும் அழிஞ்சு போயிடாது. அது ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்திச்சுட்டு இருக்குது. மீண்டு எழும், மீண்டு வரும். இந்த துரோகிங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பன்னி மாதிரி அங்க நின்னுகிட்டு பன்றி கூட்டத்தோட நின்னு அங்க நின்னு எதை திங்கணுமோ அந்த மலத்தை திங்க போறானுங்க. இவனுக்கு வேற எதுவும் இவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. குறிப்பா வந்து அதிமுக பொதுச் செயலாளரை வந்து விமர்சனம் பண்றாரு சார். என்னன்னா தனிநபரோட ஒரு முடிவால இயக்கம் வந்து சோதனைகளையும் கடந்துகிட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு சார். இந்த கட்சியோட டிஎன்ஏவே அதான்யா. இந்த கட்சியோட டிஎன்ஏவே அதான். நேற்று வரைக்கும் அவங்க இருபெரும் தலைவர்கள் திரைத்துறையில இருந்து வந்ததுனால அந்த திரைத்துறை ஆளுமைங்கிறதுனால அவங்கள பார்த்து பவ்யமான பணிவு காமிச்சிங்க. ஏன்னா எம்ஜிஆர் 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு கலெக்டிவ் டிசிஷன் எடுப்பாரா? அவர் ஒருத்தர் தான். கூட இருக்கிறவங்களே சொன்னானுங்க, அம்மா காலத்துல நாங்கெல்லாம் பூஜ்யம், முன்னாடி ஒண்ணு இருந்தா தான் மதிப்புன்னு அந்த காலத்துல எம்ஜிஆர் சொன்னாங்க. புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வலிச்செறிஞ்சா சாணின்னு சொன்னாங்களே. அந்த கட்சியோட எடப்பாடி பழனிசாமின்னு புரட்சி தலைவர்னு அதுக்குன்னு சொல்ல வரல. அந்த கட்சிக்கு யாரு தலைவரா வராரோ அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அதிமுக அப்படித்தான். அது ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் டிசிஷன். அப்பதான் அந்த கட்சி இருக்க முடியும். இந்த ஊரை ஏமாத்துற மாதிரி வந்து நாங்க கலெக்டிவ் டிசிஷன் உட்காந்து எல்லாம் கூடி பேசி மயிரா எடுப்பிக்க முடிவு எந்த கட்சியிலயா நடக்குது? ஏன்னா திமுகவுல ஸ்டாலின் குடும்பத்தை மீறி யாராவது இது பண்ண முடியுமா? ஸ்டாலினை மீறி ஏதாவது நடக்க முடியுமா? வாரிசு அரசியலுக்காக நான் வெளியேறுகிறேன், திமுக மீது கொலைப்பலி போட்டு விட்டது கருப்பு தொண்டை இப்படி இப்படின்னு இழுத்துக்கிட்டு அன்னைக்கு வைகோபால் சாமின்னு பேர் வச்சுட்டு இந்த கட்சி அவனை நம்பி 12 பேர் தீக்குளிச்சு சேர்த்தான். அந்த மானங்கட்டவன் இன்னும் அவன் வீட்டுல அந்த போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு போய் திமுகவுக்கு சொம்புருட்டி வேலை பார்த்துக்கிட்டு இப்ப அங்க இருந்து பிச்சுக்கிட்டு பனையூர் பக்கம் பன்னி கூட்டத்தோட போய் சேர்றதுக்கு பையனோட ஒரு பணியா மாறி போய் அந்த பணியும் கீழே நிக்குது. அது அந்த கட்சியில் யார் முடிவெடுப்பா? துரை வைகோ கொண்டாந்துருக்கா, வேற வழி இல்ல. அதாவது சித்தாந்தத்தை முன்னிருக்கிற பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதுல 100 தலைவருங்க. நேற்று வாஜ்பாயி, இன்னைக்கு நரேந்திர மோடி, நாளைக்கு யோகி, அதுக்கப்புறம் 100 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தகர குளிக்குங்க 10 கோடி 15 கோடி வாங்கி தின்னுட்டு நாங்க ஏழை பங்காள என் வயிற்ற பாரு ஒண்ணுமில்லை அப்படின்னு இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அதையும் ஏத்துக்கலாம் சித்தாந்த கட்சி. மீதி இந்தியாவில் இருக்கிற 99.9 கட்சி எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி குடும்ப கட்சிங்க. அதுக்கு ஆரம்பிச்சுன்னா உமர் அப்துல்லா கட்சி, முப்தி முகமது கட்சி, லாலு பிரசாத் கட்சி, முலாயம் சிங் கட்சி, பவாரோடைய குடும்ப கட்சி, தாக்கரேவோட குடும்ப கட்சி, இங்க இந்த சண்டாளன் கருணாநிதி குடும்ப கட்சி. இதுதான் இதுக்கு இது ரெண்டுமே இந்த 2 கேட்டகரியிலயும் வந்து தொலைல அதிமுக தான் பிரச்சனை. நான் நல்லா தெரிஞ்சுக்க இந்த வாரிசு அரசியலுங்கிறது அசிங்கமா கேவலமா நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் தொலைக்காட்சி மூலமா ஒண்ணு சொல்றேன். அதிமுக என்ன பண்ணணும்னா, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தீர்மானிப்பான் அப்படிங்கறத தயவு செய்து அதோடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 52 வயசுல இருக்கிற இன்னைக்கு ஒரு ஜாம்பி கூட்டத்தின் தலைவரா இருக்கிற முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதவாத நிதி உதயநிதி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பாஜகவுல இருந்து எல்லா உயரங்களையும் தொட்டு பேரும் புகழும் வாங்கிட்டு அந்த கட்சிக்கு வேண்டான்னு துரோகம் பண்ணிட்டு வெளியே போன அண்ணாமலை அப்படின்னு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு அரசியல் டிரான்சிஷன் ஆயிடுச்சுங்கிறத மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து வாரிசு அரசியல இது பண்றதில்ல, உங்ககிட்ட நான் காசு பணம் கேட்டவில்ல, நான் கட்சியில பதவி இல்லை, உங்களை நம்பி ஏன் பொழப்பு ஒண்ணும் போடல. ஆனா அதிமுக அழியக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல சொல்றேன். இந்த நாட்டுக்கு பாஜக நல்லது செய்யும், இந்த வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதிமுக நல்லது செய்யுங்கிற அடிப்படையில சொல்றேன். தயவு செய்து மிதுன் பழனிசாமி கொண்டு வாங்க, உங்க பையனை கொண்டு வாங்க. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியோட பையனை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணுங்கன்னு தெரியுமா? அந்த அம்மாவை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில பேசினேன். திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவருடைய மகனை முன்னிறுத்த வேணுங்கிறப்ப பேசி தந்தி டிவியில 9 மணிக்கு முடிச்சேன். 9:15க்கே போன்ல வந்து என்ன புடின்னு பிடிச்சார். நீ என்னப்பா எனக்கு நல்லது பண்ணணும்னு டிவியில பேசுறியா இல்ல எனக்கு கெடுக்கணும்னு டிவியில பேசுறியா? அதிமுக எந்த காலத்துலப்பா குடும்ப அரசியல் வந்திருக்குது? அம்மா அந்த வழியில எங்களெல்லாம் வளர்த்துனாங்க, திமுக குடும்ப கட்சின்னு பேசிட்டு இருக்கிறோம். நீங்க இனிமேல் இப்படி பேசுறதா இருந்தா நீ எனக்கு ஆதரவா டிவியில பேசாதுன்னு என்னை போட்டு 1/2 மணி நேரம் வறுத்தெடுத்தாரு. அவர் வறுத்தெடுத்தாலும் எடுக்கட்டும், என்ன நீக்கினா என்ன கட்சியில உறுப்பினர் தான். நான் சொல்றேன், இது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா களத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஆனா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஏதோ வழியில போய் கோட்டையில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே மாறி போச்சு. இந்த காலமும் அரசியல் களமும் டெக்னாலஜி எல்லாம் மாறி போச்சுங்கிற அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஒரு உரிய முக்கியத்துவம் உரிய பொறுப்பை கொடுத்து தனக்கு பின்னாடி மிதுன் பழனிசாமி தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற இதை நோக்கி அவர் நகரணும். இதுல தவறு இருக்கிறதா நினைக்கல. நான் திரும்ப சொல்றேன், இந்த வேதத்திலேயே சொல்லியிருக்கிற மாதிரி எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம ஆயுதத்தை கையில எடுக்கணும். ஏன்னா இது ஒரு உச்சபட்ச நடிகர் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் பார்த்து வசீகரிச்ச கூட்டம். அவங்களுக்கு அப்புறம் ஒரு சாதாரண பழனிசாமி வந்தார் அப்படிங்கிறப்ப
தொண்டன் ஏத்துக்கிட்டான். ரெட்டலை இருக்கிற இடம் தான் பழனிசாமி தான் எங்க தலைவர். ஆனா உண்டு குலத்தை இந்த மாதிரி சோரம் போற கிளவி ஆகி போய் மாற திறந்து கட்டுற பல கருப்பையா சொல்லுவாரு, கெட்டு போவதற்கு கிளவி ஆவதற்கு வரை காத்திருப்பானேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு கூட இவனுங்கல்ல. யதார்த்தத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆற்றாமையில நான் பேசுறேன், வேற வழி கிடையாது. இன் வாட் வே? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, தனுஷை கூட்டிட்டு வந்து தலைவராக்குங்க, இல்ல பிரதீப் ரங்கநாதனை கூட்டிட்டு வந்து தலைவராக்குங்க. இந்த கட்சி உண்மையாலுமே வாழ வேண்டும், இந்த கட்சி நீடிக்க வேண்டும். அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடியும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும்னா அவர் எடப்பாடி பழனிசாமியை விட்டா வேற வழி இல்லை. ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அவர் தூக்கி பிடிச்சி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, யாரை கொண்டு வருவீங்க? இப்ப அதுக்குள்ளேயே சோரம் போடான வேலுமணி டை அடிச்சு தலை, அவனை கொண்டாந்து தலைவனா போடுவீங்களா? அவனை போட்டா சிவி சண்முகம் ஏத்துக்குவானா? நத்தம் இல்லாத நத்தம் சொல்லாத ரத்தம் இல்லாத இதயத்துல ரத்தம் இல்லாத நத்தம் சொல்லாத ஏத்துக்குவானா? இவனுங்க எல்லாமே எல்லாம் நண்டு கூட்டங்கள், ஒருத்தனை கீழே பிடிச்சி இழுக்கிறது. 2017 அப்புறம் அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர். 99 தோல்வி ஒருத்தன் தோத்து போய் அங்க செஞ்சுரி அடிக்க போறான் தோல்வியில, ராகுல் காந்தின்னு ஒரு ஆளு. அவர் பிடிச்சி காங்கிரஸ் கட்சியா வச்சுட்டு இருக்குது. அவர் விட்டா கதி இல்ல நாதி இல்ல. இந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டா கதி இல்ல நாதி இல்ல. ஆனா களம் என்பது இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அதனால பழி வந்தா வந்துட்டு போகுது. உங்களுக்கு பழி முக்கியமா, இந்த கட்சியை காப்பாத்துனீங்கிற பேர் நாளைக்கு நிலைக்குமா, அது முக்கியமா? ஏன்னா அதனால தொண்டர்கள்லாம் மிதுன் அதிமுக பழனிசாமி நம்பி இருக்காங்க சார். தொண்டர்கள்லாம் அதிமுக நம்பி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சியில எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல சார்? அதைத்தான் சார் சொல்றேன். இப்ப இந்த தொண்டர்கள்லாம் சுணங்கி போயிருக்காங்க சார். நான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்து தெருவில் இருக்க, நானும் ஒரு கிராமத்தை தான் சார், கிராமத்தான் நானு. ம். எல்லாம் அழுகுறான் சார். தொண்டர்லாம் பார்த்துட்டு, என்னங்க இந்த மாதிரி ஆயிப்போச்சு நம்ம கட்சிக்கு, அண்ணன் ஏதாவது பார்த்து ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க. கீழ்மட்டத்துல என்ன சொல்றான், அவரை மிதில் தம்பியை நாங்கெல்லாம் பார்த்தது கூட இல்லைங்க, அவரை கொண்டு வர சொல்லுங்க, அவரை கொண்டு வந்து கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கிறப்ப, உன் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, தயவு செஞ்சு உங்க எப்பயும் போற குலதெய்வம் கோயில்ல போய் கும்பிட்டு மிதுல் பழனிசாமி இப்ப பொறுப்பு கொண்டு வாங்க. அவருக்கு வந்து ஐடி விங் தலைவரோ இல்ல வந்து கட்சியில ஏதாவது ஒரு உயரிய பொறுப்போ, அதை நீங்க உள்ள 2ஆம் நிலை தலைவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணி கொண்டு வந்துட்டு 2029க்கு அப்புறம் முழுக்க முழுக்க கட்சி அவர் கையில கொடுத்து 2031ல அவர் வந்து தமிழகத்துல அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டால்தான் அதிமுகங்கிற இயக்கம் இதுக்கு மேலையும் சிதைவராம அந்த கட்சி காப்பாற்றப்படும். இதை விட்டா வேற வழியில் இதை ரொம்ப விரும்பி நான் கேட்டுக்கிறேன். இல்ல நாளைக்கு மிதுன் பழனிசாமி வச்சு அவருக்கு ஏதாவது கொடை பிடிச்சா எனக்கு என்ன வரும்? எனக்கு ஒண்ணுமே வரப்போறது இல்ல. மிதுன் பழனிசாமி என்னோட 10 வயசு இளையவர். அதனால எனக்கு அது இல்ல. அதிமுக இல்ல, வேற வழியை கண்டுபிடிங்க. மிதுன் பழனிசாமி வேண்டாம், வாரிசு அரசியலுக்கு நீங்க எதிரானவர்னா வேற வழியை கண்டுபிடிங்க. நீங்க அதிமுகவை நீங்க ஆபத் பாண்டவன், அதை கட்டி காக்கும் ஒரே ஆண்டவன் எடப்பாடி பழனிசாமி தான். ஒண்ணு வேற முடிவெடுங்க. உங்க பையனை கொண்டு வர வேண்டாம், நான் அந்த மாதிரி அம்மா சொன்னதுக்கு எதிராக நடக்க மாட்டேன்னா வேற மாற்று வழியை கொண்டு வாங்க. கட்சி இதாவது இல்ல, இளைஞர்களை புகுத்துங்க, எல்லா பக்கமும் புகுத்துங்க. புகுத்தி எல்லாம் அந்த ஒன்றிய செயலர் 4 பீரியட் 5 பீரியட் உட்காந்து பெஞ்ச சேர்த்துட்டு இருக்கிறாங்க, அவனெல்லாம் தூக்கி போடுங்க. இளைஞர்களை கொண்டு வாங்க. அந்த இளைய ரத்தத்தை பாய்ச்சுங்க, இளரத்தம் பாய்ச்சுங்க, கட்சியை காப்பாத்துங்க. அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல, அம்மாவனால தானே நீங்க எல்லாம் முகவரி பெற்றீர்கள், அம்மாவோட விசுவாசியா நீங்க நிக்கிறீங்கல்ல. எனக்கு தெரியுது, என்ன மாதிரி சாதாரண நாளுக்கு வேற வழி இல்ல, உங்க வாரிசை கொண்டாங்க, உங்க பையனை கொண்டு வந்து கட்சியை காப்பாத்துங்கன்னு சொல்றோம். தப்புனா விட்டுருங்க, வேற வழியை கண்டுபிடிங்க, கட்சியை காப்பாத்துங்க. தாவேக்கா வந்து ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் சார் ஆச்சு. ஒருவேளை ஆட்சியை புடிச்சிட்டாங்க, கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்லாம் போறாங்க. என்ன பதவி கிடைக்குன்னு போறாங்களா, இல்ல வேற வேற ஒரு நோக்கத்துக்காக போறாங்களா சார்? அவனுங்க குளம் கோத்திரம் எனக்கு தெரியல. 2 பதவியில ஒண்ணு உறுதியா கிடைக்கும். ஒண்ணு சிவலோக பதவி, இல்லைன்னா வைகுண்ட பதவி கிடைக்கும் அவனுங்களுக்கு. ம், ம். வேற என்ன பதவி கிடைக்கும்? அங்க எல்லாம் ஓவர்லோட் எல்லாம் போனானுங்கன்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, சரியோ தப்போ, அவர் வந்து என்ன, தொட்ட பெட்டா ரொட்டு மேல கொத்து பரோட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா, நீ ஒரு LAP அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்த காலத்திலேயே, மசாலா பட நடிகரை நடிச்சுட்டு விஜய் நடிச்சுட்டு இருந்த காலத்திலேயே அவரை நம்பி அதுக்கு போஸ்டர் ஒட்டி, பசகாய்ச்சி போஸ்டர் ஒட்டி, அப்ப கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு, படம் வந்ததுன்னா இது விட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டு இருந்தவனுங்க. ஏன் சார் அவங்க ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா அவனுங்க தான் சார் நல்லபடியா இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். நேத்து வரைக்கும் உண்டு கொளுத்த நாய்களா, விபச்சாரிகளா இன்னொரு கட்சினால பேரும் புகழும் வாங்கிட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இன்னைக்கு 5 ரூபா ஊசி போடுறதுக்கு வைக்கல அது விஜயபாஸ்கர. நீங்க வந்து அதிமுகவில் அமைச்சரா இல்லைன்னா அவங்க ஊட்ட பாருங்க, போய் விராலிமலையில எப்படி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தைரியம் இருக்கு. ஆனா வேலுமணி அவங்க ஊட்ட பாருங்க, பங்களா மாதிரி இருக்கும். நான் தயவு செஞ்சு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நீங்க வந்த வழி எப்படி இருக்கலாம், பீப்புள்ஸ் மேண்டேட், உங்களை முதலமைச்சருங்கிற முறையிலேயே ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில கேட்க, சொந்த கட்சிக்கு ஒரு தோல்வியை தாங்காம உங்க பக்கம் பின்னாடி ஒடியாரானுங்கன்னா வயிற்று பொழப்புக்கு மாற விரிச்சு விபச்சாரம் பண்றதை தவிர வேற எதுக்கு இவனுங்க வரானுங்க?
நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணும் தெரியாதவர் இல்ல. விஜய் வந்து சாதாரண ஆள் இல்ல. அவரு இதெல்லாம் சிந்திப்பார். எல்லாத்தையும் வாங்க வாங்க, அவருக்கு என்னன்னா இப்ப அதிமுக டீஸ்டபிளைஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு அமைப்பு கிடையாது, கட்டமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால இங்க இருந்து வரட்டும், திறந்து வைப்போம், எல்லாம் பன்றி கூட்டம் வரட்டும், அதுல வேணா ஒரு 4-5 பண்ணி தூக்குவோம், அதுக்கு மட்டும் பொறுப்பு கொடுப்போம்னா இந்த மீதி பண்ணிலாம் உட்காந்துட்டு அந்த டிச்சல் இருக்கிற இது தின்னுட்டு இருக்கு. பண்ணி என்ன திங்க, அதுதான் திங்க போகுது. ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இன்னொரு கட்சிக்கு போறேன்னா உன்னை அளக்கிறதுக்கான மிகச்சிறந்த அளவீடு அதுதான். மிகச்சிறந்த அளவீடு. ஒரு அதிமுக தொண்டை வேணாது. நான் நேத்து வரைக்கும் அம்மா அதுல என்ன சார் செத்து போனான் சார் ஒருத்தன் தீக்குளிச்சு. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண சாமானிய சினிமா நடிகன்ல அப்படியே இது ஃபேன் ஃபாலோவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தா விசிலடிக்கிற 71 வயசு கிழவன் சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆள்கிட்ட ஐயா அந்த கட்சியை காப்பாத்துங்க, உங்களை விட்டா யாரும் இல்ல, பழனிசாமி ஐயா நான் செத்து போயிட்டேன்னா வந்து என் இறுதி கடனை பண்ணீங்கன்னா என் ஆன்மா சாந்தி அடையுன்னு சொல்லிவிட்டு இந்த காலத்துல இந்த நவீன உலகத்துல விசில் அடிச்சு பேப்பரை கிழிச்சு விட்ட பக்கம்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிங்க. ஒருத்தன் பெட்ரோலை ஊத்திட்டு செத்து போனான் சார். அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்கானுங்க சார். சொல்றப்ப உண்மையாலுமே நான் அந்த கட்சிக்கு நான் வெறும் உறுப்பினர் தாங்க. எனக்கு அதை பாக்குறப்ப சார் ஒரு இந்த காலத்துல செத்து போயிருக்கான் சார், தான் இன்னுயிரை மாய்ச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய அரும்பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குது. என்ன மாதிரி குருடனுக்கெல்லாம் உங்க பையனை விட்டா வழி தெரியலன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல நான் என் வாரிசு கொண்டாந்து விட மாட்டேன், அது எனக்கு பெரும்பலி வரும், அம்மா வழி இருந்து நான் மாறி நடக்க மாட்டேன்னா என்னவாவது பண்ணுங்க, கட்சியை காப்பாத்துங்க. சார் இது முடிக்க அதிமுகவில் போய் இணைஞ்சவங்க இந்த தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரன் இறப்புக்கு அப்புறம் தான் போய் அதுக்கப்புறம் போய் இணைகிறாங்க சார். சோ அவங்களுக்கு ஏன் சார் அந்த உணர்வு இல்ல? விபச்சார பசங்களா, விபச்சார பசங்களா. அந்த மகேந்திரன் அவன் அவன் அந்த அந்த ஆள் போட்டு செருப்பு தொட்டு கும்பிடுங்க, அப்பயாவது உங்களுக்கு உணர்ச்சி வருமானு பார்க்கலாம். ஒருத்தன் டேய் அவன் ஏதாவது கட்சி வச்சு சம்பாரிச்சிருப்பான்டா, பூ கட்டிட்டு இருந்தவன்டா, பூ கட்டிட்டு இருந்தவன்டா. அதிமுக பொதுச் செயலர் அவருடைய கட்சி பணத்துல வந்து அவனுக்கு ஒரு நினைவு கட்டடம் கட்டணுங்க. இந்த காலத்துல ஒரு பூ கட்டிட்டு தினமும் பூ கட்டினா எவ்வளவு சார் அவனுக்கு கிடைக்கும்? 500 ரூபாய் 700 ரூபாய் காசு கிடைக்கும் சார். அப்படிப்பட்டவன் அந்த கட்சி நம்பி நீங்க செத்து போறான். துரோகிங்களா, விபச்சாரம் பண்றவனுங்களா, கிளவி ஆகி போய் நான் விபச்சாரம் பண்ணி சம்பாதிப்பேன்னு போறீங்களா? போகடா புளுத்து சாவிங்க, பண்ணி மாதிரி போய் பீத்தின்னு புளுத்து சாவுங்கடா, போகடா. விஜயபாஸ்கர் போ, அந்த என்ன எவனா போனானே அவனுங்க எல்லாத்துக்கும் இந்த கதிதான் வரப்போகுது. இதை இன்னும் எவன் போடுன்னு இருக்கிறாங்களோ போகடா. அந்த ஒருத்தனுடைய ஆன்மா வந்து உங்களெல்லாம் ராத்திரியில தூங்க விடாது. அந்த மகேந்திரன் அந்த 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 நல்ல ஆன்மா இந்த கட்சியை நம்பி எடப்பாடி பழனிசாமி நம்பி செத்து போனா பத்தியா, அந்த ஆன்மா உங்களெல்லாம் தூங்க விடாதரா, உங்க வம்சத்தை தலைக்க விடாதரா. சார் இந்த சி.வி. சண்முகம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் சார். பாமக போட்ட பிச்சையில தான் அதிமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். அவரும் அந்த கட்சியில தான் சார் இருந்ததானே சார் ஜெயிச்சார். ஒரு அவரே அவர் அப்படி சொல்லிக்கிறாரு சார். அந்த அயோக்கிய பையன் மேல் பிரஸ் மீட் கொடுக்குறப்ப உங்க பத்திரிகையாளர்களுக்கு ஒண்ணு கேக்குறேன். அவனை முத நாள் பத்திரிகையை சந்திக்கிறான்னா காலையில அவனை ஆல்கஹால் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவன் முழு நேரம் குடிக்கார, அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது, எந்த நேரமும் போதையில் இருப்பான். நான் தான் ஏற்கனவே சொல்றேன், நைட்டு 7 மணி சின்னமா 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 அப்படின்னு கூவினானே அந்த குடிகாரன். இதே போன தேர்தல் என்ன சொன்னான், நான் என் தோல்விக்கு காரணம் சாதி கட்சி பாமகவும் மதவாத கட்சி பாஜகவும் 2021 தோத்தப்ப சொன்னான். குடிகார பைய. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 10.5% உள் ஒதுக்கீடுன்னு வன்னியர்களுக்கு அந்த ஒதுக்கீடு கொடுத்து அதனாலேயே தென் மாவட்டங்கள்ல பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அதனால வன்னியர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவரை கொண்டாடுறாங்க. நம்ம ஜாதிக்கு நல்லது பண்ண அந்த மனுஷன் அன்புமணி எப்படி அந்த கட்சியோட இன்னைக்கு தன்னிகரற்ற தலைவரா இருக்கிறாரோ அவருக்கு இணையா எடப்பாடி பழனிசாமி கொண்டாடுறாங்க. அதனால அவங்க போட்ட ஓட்டு பாமக ஒரு பலம். இந்த நாய் எதுல ஜெயிச்சுது? இந்த நாய் இதே இப்ப இந்த நாரவாயி நாய் இந்த குடிகார பைய எந்த சின்னத்துல என்னென்ன ஏண்டா புடுகி உனக்கு பெரிய உனக்கு இது இருந்ததுன்னா போய் நில்றா பார்க்கலாம், சுயேட்சை நில்றா பார்க்கலாம். நீ பெரிய கட்சி தானே, பெரிய தலை, பெரிய வெங்காயமா நீ இருந்தீங்கன்னா போய் நில்றா பார்க்கலாம். இந்த முறை வந்து தொகுதி மாறி தானே சார் நின்னாரு. மயிலத்துல போய் என்ன மயிர் கொடுக்கறதுக்காடா நின்ன? நீ அந்த தொகுதியில ஒழுங்கா நீ வேலை பார்த்துட்டு அவன் தான் சொல்றேன் சார், அவன் பதவி இல்லைன்னா அவன் 2 இல்லைன்னா செத்து போயிருவான் சார். மீன் எப்படி தண்ணி இல்லாம வாழாதோ தண்ணி இல்லாம செத்து போயிருவான். இன்னொன்னு பதவி இல்லைன்னா செத்து போயிருவான். தோத்தினா உடனே மேலவே அங்க போய் என்னைக்காவது பேசுறானா? ராஜ்யசபாவில போய் தமிழ்நாட்டுக்காக பேசியிருக்கிறானா? தமிழ்நாட்டு நலனுக்காக பேச அவங்க அண்ணன் தான் அங்க சிற்றரசன். இவன் சொல்றானா எடப்பாடி பழனிசாமி துப்பு கட்ட நாய மானம் கட்டவன உங்க அண்ணனை வச்சுட்டு நீங்க ஒரு திமுக மாதிரி எங்க ராஜ்யத்துலடா நீ பண்ணிட்டு இருந்த. உங்க அண்ணன் தான் எங்க ஆளினார். நீ வந்து எடப்பாடி பிள்ளை ஆமா அண்ணா திமுக போய் கேள்றா யார வேணாலும், எடப்பாடி பழனிசாமியோட பையன் வந்தா தப்பு இல்லடா. நீ ஒண்ணு மத்த நாயி விழுப்புரம் தான் முகவரி இல்லாத நீ சொறி நாயே. நீ உங்க அண்ணனை வச்சுட்டு அங்க நீ ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு அண்ணா திமுக முகம் அவன் தான்டா எடப்பாடி பழனிசாமி தான்டா.
அவங்க பையன் வர்றது அதிமுக, நீ யாரா நாய் துரோகி. அப்புறம் இவர் அப்பப்ப பேசுவாராம். நானே சில விஷயத்தெல்லாம் நான் சொல்லக்கூடாது தம்பி. அப்பேற்பட்ட மனுஷனை, ஒரு வயதுல மூத்த ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர், இந்த நாய் அவர் தனிப்பட்ட முறையில எப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் ஒரு தூரத்து உறவினர் தான். அவனுக்கு சிவலோக பதவி, ஏன்னா அதனால அவன் குலம் எனக்கு தெரியும். அதனால அவனுக்கு சிவலோக பதவி எனக்கு பக்கமா இருக்குது. போய் அவனையே சுடுகாட்டுல போய் படுத்துக்க சொல்லுங்க. இல்லைன்னா செத்து போறான மகேந்திரன், அவன் 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 பையன், சின்ன பையன் இருப்பான், அவனோட மூத்திரத்தை வாங்கி அவனை குடிக்க சொல்லுங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி. தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, நான் பேசுனது ரொம்ப கீழே இறங்கி பேசுனது தவறுதான். ஏன்னா ஒரு அதிமுகங்கிற ஒரு தேசியத்தை உள்ளடக்கி ஒரு கட்சி, அந்த கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது. இப்படி இந்த அதிமுகங்கிற இந்த வயித்தை கிழிச்சிட்டு போறானுங்க இந்த அயோக்கிய பசங்க. ஆனா எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒரு பூக்கடை கட்டிட்டு இருந்த மகேந்திரன் எப்படி செத்து போனாரு, அந்த மாதிரி இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அத துரோகம் பண்ணிட்டு போறானுங்களா, அந்த தொண்டர்களுடைய உணர்வினுடைய ஒரு குரலா தான் நான் பேசினப்ப என்னுடைய குரல் அந்த தொண்டர்களின் குரலா வெளிப்பட்டதுனால ரசக்குறைவா இருந்தது. அப்படி பேசியிருந்தால் இல்ல, இந்த நாள் அப்படிலாம் இல்ல, அப்படித்தான் பேசினேன். அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே சார். நன்றி சார்.